ஹாய் நண்பா நண்பேஸ். ஜஸ்ட் ஒரே கையெழுத்து தான் அதை போட்டாங்கன்னா பல கோடி அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் ஒன்று வரப்போதான். என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா டிஎன்எஸ் அலவன்ஸ் தாங்க. இதற்கான தொகையை மத்திய அரசு இப்போ ஒதுக்க போகிறாங்களாம். சைனிங்காக பெண்டிங் இருக்கா. இந்த மந்த்து இதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால சீனியர் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் மட்டும் சுமார் 1,90,000 ரூபாய் வரைக்கும் நிதி ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி குடும்பங்களுக்கு இதனால் டைரெக்டாக பெனிஃபிட் கிடைக்க போகிறதா அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஆண்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் ஹைக் பண்ணியாச்சு. 4% ஹைக் பண்ணாங்க. அதன்படியே 46 இருந்து 50 இப்போ உயர்ந்திருக்கு. இப்போ மேலும் செகண்ட் ஹாஃப்க்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் இப்போ ஹைக் பண்ண போறாங்க. அதுவும் 4% இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கான நிதி ஒதுக்க போறாங்க. ஜஸ்ட் அஃபிஷியல் சைன் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு நிதி ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு தகவல் வெளியே வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னொரு முக்கியமான மேட்ரு, ஸோ பென்ஷன் திட்டத்தில் மாற்றம் கண்டிப்பாக வரப்போகுது சொல்றாங்க. எம்ப்ளாயீஸ் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் 40-45% பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகள் மாற்ற போகிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் இப்போ இருக்க நியூ பென்ஷன் ஸ்கீமில் அந்த அளவுக்கு பெனிஃபிட் இல்லை. ஸோ இதனால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாற்றி ஆகணுன்ட்டு ஊழியர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. பல முறையை போராட்டங்களும் வெடிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த நியூ பென்ஷனில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த ஏற்கனவே ஒரு குழு அமைத்தாங்க. அந்த குழுவும் பரிந்துரையை அனுப்பியாச்சு. அந்த குழு என்ன ப்ரப்போசல் அனுப்பியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் லாஸ்ட்டாக வான சம்பளத்தில் 40-45% பென்ஷனாக கொடுக்கும் வகையில் மாற்றங்கள் ஏற்படுத்தணும்ட்டு ப்ரப்போசல் அனுப்பியிருக்காங்க. அடுத்த விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான அந்த அரியர் டிஏ விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு. கோவிட் டைமில் ஒரு 18 மந்த் டிஏ பார்த்தீங்கன்னா கொடுக்காமலே விட்டாங்க. அதை மீண்டும் திருப்பி கொடுத்தாகணுன்ட்டு பல முறை ஊழியர்களுக்கு கோரிக்கையை விடுத்தாங்க. ஸோ கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்கலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நிறைய நியூஸ் சேனலில் இந்த அரியர் டிஏ திருப்பி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த 18 மந்த் அரியர் டிஏ விஷயமா பரிசீலனைலாம் இருக்கான். இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் சீக்கிரமாக வரும் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் ஏற்கனவே பார்த்தாச்சு, ஹெச்ஆர்ஏயும் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இந்த வருஷம் டிஎன்எஸ் அலவன்ஸ் 50% ரீச் ஆனதுனால இந்த ஹெச்ஆர்ஏயும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பிரி சிட்டியில் இருக்கவங்களுக்கு 27, ஒய் பிரிவு 18, அப்புறம் சட் பிரிவு 9% கொடுத்தாங்க. இப்போ ஒரு ஒன்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3%, 2%, 1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் பிரிவு சிட்டியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபுங்களுக்கு 30% ஹெச்ஆர்ஏயும், ஒய் பிரிவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபுங்களுக்கு 20% ஹெச்ஆர்ஏயும், சட் பிரிவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பதிவு நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ நண்பர்களே.